ஹாய் நண்பர்களே, மீண்டும் ஒரு முக்கியமான அஸ்வஸ்ம தொடர்பான முக்கியமான தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் ஒரு 2 முக்கியமான செய்திகள் நலன்புரி நன்மைகள் சபையில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்திகள் தெரிஞ்சிருக்கும் போது நம்மளோட யூடியூப் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வாரீங்க என்றால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது முதலாவதாக அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கு ஜூன் மாத கொடுப்பனவு, அதாவது முதலாம் கட்டத்தில் பதிவு செய்தவர்களுக்கு மீளாய்வு செய்து கொடுக்கப்பட்ட தொகையானது, அதாவது இன்று 18ஆம் தேதி இன்று அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் 12ஆம் தேதி அஸ்வஸ்ம கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. அதை தற்பொழுது இன்று 18ஆம் தேதி இன்று அவருடைய வங்கி கணக்கில் வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நலன்புரி நன்மைகள் சபையில் வெளியிட்டுள்ள அறிக்கையின் இந்த விவரம் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வஸ்ம நலன்புரி திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள 13,73,248 பயனாளி குடும்பங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்க உள்ளது. இதற்காக அரசாங்கத்தினால் கிட்டத்தட்ட 1090 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தொகையானது 2026 6ஆம் மாதம் 18ஆம் தேதி, அதாவது இன்று பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் நலன்புரி நன்மைகள் சபைகளுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் உங்களால் பார்வையிட முடியும். இது தொடர்பாக இன்னொரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் இந்த கொடுப்பனவுகளை அஸ்வஸ்ம முதற்கட்ட பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது இன்று முதல் முதலாம் கட்ட பயனாளிகள் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதாவது இன்று இந்த வீடியோ செய்யக்கூடிய இந்த சமயம், இந்த டைம், அதாவது இங்கே இருக்கக்கூடிய டைம் 5 மணி, இந்த ஈவினிங் டைமில் உங்களுடைய பணத்தை வங்கி கணக்கிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அதே அடிப்படையில் இரண்டாம் கட்ட பயனாளிகள் அவர்களுடைய கொடுப்பனவு என்ன ஆகிட்டுன்னு பார்த்தா, அவங்களுடைய இரண்டாம் கட்ட பயனாளிகளுடைய கணக்கும் அவர்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் இந்த வைப்பிலிடப்பட்டிருக்கிறது. நலன்புரி நன்மைகள் சபையினுடைய ஒபிஷியல் சைடில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்று இந்த மாலை டைமில் இரண்டாம் கட்ட பயனாளிகளுடைய தொகையும் அஸ்வஸ்ம கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்போ வங்கிக்கு வரும் என்றால், வருகின்ற 23ஆம் தேதிக்கு பின் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு 23ஆம் தேதிக்கு பின் இரண்டாம் கட்ட பயனாளிகளுடைய இந்த கொடுப்பனவையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது போன்ற முக்கியமான அஸ்வஸ்ம தொடர்பான முக்கியமான தகவல்கள் உடனுக்குடன் இனிமேல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்கு உத்தியோகபூர்வ நலன்புரி நன்மைகள் சபையில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படக்கூடிய செய்திகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் மிஸ்டர் மஜீத் யூடியூப் சேனலில் உங்களுக்கு தரதாக காத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கும். அனைவருக்கும் இது மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும். ஏனென்றால் இரண்டாம் கட்ட பயனாளிகளுக்கு அவர்களுடைய கொடுப்பனவு ஆரம்ப காலத்தில் 10ஆம் தேதி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் 15ஆம் தேதி 17ஆம் தேதி என்று நாட்கள் தள்ளி போய்கொண்டே இருந்தது. இப்பொழுது 23ஆம் தேதி, அதாவது இன்று அஸ்வஸ்ம கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள பணத்தை அவருடைய உத்தியோகபூர்வ வங்கி கணக்கில் இருந்து 23ஆம் தேதிக்கு பிறகு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது போன்ற நாட்டில் நடக்கக்கூடிய, அதாவது இலங்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுக்காக பகிர்ந்தளிக்க காத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக உங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்த்த வண்ணம் எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.